சினிமா சாங்ஸ் ஒரு லைன் மிஸ் பண்ணாம அசால்ட்டா பாட முடியுற நம்மளால ஏன் ஒரு பேராகிராஃப் ஒரு மணி நேரத்துல படிக்க முடியலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட பிரெயினுக்கு நம்ம ஒரு நியூ கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது நம்ம பிரெயினோட ஹிப்போ கேம்பஸ் பார்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கிற குரூப் ஆஃப் நியூரான்ஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் டெம்பரரியா என்கோடட் பண்ணி வைக்குதுங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு புது சினிமா சாங்க கேட்கும்போது அந்த சினிமா சாங்ல உள்ள லிரிக்ஸ் எல்லாம் நம்மளோட பாடி நம்ம பிரெயின்ல பிரசன்ட் ஆயிருக்கிற ஹிப்போ கேம்பஸ் பார்ட்ல உள்ள குரூப் ஆஃப் நியூரான்ஸ்ல டெம்பரரியா என்கோடட் பண்ணி வைக்குதுங்க. சோ செகண்ட் டைம் இதே சாங் நம்ம கேட்கும்போது இந்த லிரிக்ஸ் எல்லாம் அந்த நியூரான்ஸ்ல இருந்து ஆக்டிவேட் ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகி ஷார்ட் டர்ம் மெமரியா இந்த ஹிப்போ கேம்பஸ் பார்ட்ல ஸ்டோர் ஆகுதுங்க. சோ தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் ஃபிஃப்த் டைம்னு நம்ம அதே சாங் கேட்கும்போது அது லாங் டர்ம் மெமரியா நம்மளோட பிரெயின்ல இருக்கிற நியோ கார்டெக்ஸ் பகுதியில ஸ்டோர் பண்ணுதுங்க. சோ நெக்ஸ்ட் யாராவது ஒருத்தங்க இந்த சாங் நம்ம கிட்ட கேட்டாலோ இல்ல நம்ம இந்த சாங் பாடணும்னு நினைச்சாலோ ஆட்டோமேட்டிக்கலி இது லாங் டர்ம் மெமரியா நமக்கு நியோ கார்டெக்ஸ் பகுதியில இருந்து ஞாபகத்துக்கு வந்துருங்க. சோ எந்த ஒரு பேராகிராஃபா இருந்தாலும் சரி சாங்கா இருந்தாலும் சரி நம்ம ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதை ஒன் டைம் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு அது ஷார்ட் டர்ம் மெமரியா ஹிப்போ கேம்பஸ் பார்ட்லயே இருந்துருங்க. அது லாங் டர்ம் மெமரியாக்கி நம்ம எப்போதும் ஞாபகம் வச்சிருக்கணும்னா கண்டிப்பா அதை 1 or 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணா மட்டும் தாங்க முடியும்.